ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான கொரியன் ஃபீல் குட் ரிவெஞ்ச் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். த 3 கடைசி அதோட விட்டுருந்தோன்னா, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கி அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க, மீசோக்கோட ஹஸ்பண்ட் பண்ண ஃபோர்ஜரி வேலையை அவங்க அம்மா மூலியமாகவே அவங்க ஒட்ட வச்ச பேப்பர் மூலியமாக தெரிய வர, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட வாய்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் ட்ராமாவில் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த எபிசோட பார்க்குறப்போ இன்னொரு 4 எபிசோட் சேர்த்து எடுத்து வச்சிருந்தா தான் என்ன அப்படின்னு தோணுச்சு. நான் இந்த ட்ராமாவை நிஜமாக மிஸ் பண்ணுவேன். இப்போ வாங்க ஃபைனல் பார்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். டைவர்ஸ்ன்னு ஜங்கி புருஷன் சிரிக்கிறான். டைவர்ஸா, அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு ஜங்கி என்னத்தையோ பண்ணியிருக்கா. அது என்னங்கிறத நம்மளுக்கு தெரில. நம்மளுக்கு வந்த டவுட் ஹஸ்பண்டுக்கும் வருது. அப்படி என்ன தேடி பண்ணி வச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் கிம் ஜங்கி அப்படின்னு என்னத்தையோ சொல்ல வர்றப்போ கரெக்டாக கால் வந்துடுது. கால் பண்ணது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டூஹி தான். நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், நான் வர்றேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறப்போ ஹஸ்பண்டுக்கு கால் வருது. ஓகே, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு, என் மாமனார் உன் அப்பா தான் கூப்பிட்டாரு, உன்னை பற்றி நிறைய என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்க போல இருக்கு, எனக்கு என்னமோ நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் ஃபாரின் போயிருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜங்கி இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லை. நான் எப்படி டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஜங்கி கிளியராக இருக்கா. அதுக்கு ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கா. இந்த பக்கம் 3 பேரை காட்டுறாங்க. ஜங்கி பொழுதுக்கு வரமாட்டா. அவள் ஹஸ்பண்ட் கூட அவங்க அப்பா பார்க்க போகிறாளமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறப்போ சோகமும் டக்குன்னு ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருக்கு பதட்டமாக இருக்குது. அதில் டூஹி எல்லாம் ஜங்கி நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜங்கியோட அப்பா சென்ட்ரா இருக்க, இந்த பக்கம் ஜங்கியோட அண்ணா அக்கா இருக்காங்க. ஆக்சுவலாக அக்காவுக்கு இந்த கம்பெனியோட பொறுப்புகள் தாங்க ரொம்ப முக்கியம். மூத்த பொண்ணு வேறையா இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனால் ஜங்கியோட பிரதருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி சோகமா கூப்பிட்டு கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட காட்டுன்னு அக்கா சொன்ன ஒரு கெட் டுகெதர் நடந்தது இல்லைங்களா, அதில் தம்பி கூட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். இப்போ எதுக்காக அவசரமா ஜங்கியோட அப்பா இவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வரவே கூடாது. இவ்வளோ நாளாக மீடியாவில் இதெல்லாம் வராமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, மாமனார் முன்னாடி நல்லா மாதிரி வேஷம் பண்ணுங்கிறதுக்காக, இல்லை நான் அந்த உமனை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமாக எல்லாத்தையும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஜங்கியோட அக்கா ஜங்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் நினச்சிருந்தா அவளோட இன்டர்வியூ வரவிடாமையே தடுத்துருக்கலாம், ஆனால் பப்ளிஷ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜங்கியோட பிரதர், எல்லாத்தையுமே மச்சா மேலேயும் எதுக்கு பழி போடணும், இதுக்கெல்லாம் காரணம் ஜங்கி தான். அவள் தான் ஃபர்ஸ்ட் அந்த லேடியை கூப்பிட்டுருக்கா, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி பணமெல்லாம் கொடுத்துருக்கா, அதை தடுக்க போதே இத்தனையும் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இதுவுமே நானா பண்ணல, இவ பண்ணா, இதை தடுக்கிறதுக்காக நான் ஒன்றும் பண்ணப்போ அது இப்படி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, இவ பண்ணுற அத்தனை தப்பையும் அழிக்கிறதும் மறைக்கிறதும் என்னோட வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ ஜங்கிக்கு புரிஞ்சு போச்சு, இவன் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பான், அதை கூட பொறுப்பாக முடிக்க முடியாமல் கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னதும் அக்கா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு, ஆமாப்பா ஆக்சுவலாக அந்த சைனாவோட அவங்களுக்கு பிஸ்னஸ் டீல் நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கும் அது நல்ல ஆதாயமாக இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 கம்பெனியும் பார்ட்னர்ஸ் தானே, அதை கூட ஒழுங்காக முடிக்க முடியாமல், இன்னும் சொல்ல போனால் அடுத்த பிஸ்னஸ் டீலுக்கு இவங்க அப்பாவே இவனை அனுப்ப மாட்டாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஜங்கியோட பதில் சும்மா இருக்கிறது இல்லை. அப்பா அந்த சைனாவோட பிஸ்னஸ் டீலை கொண்டு வந்ததே மச்சான் தான் அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ அக்கா திரும்பி, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் டீலை கொண்டு வந்தீங்க, அப்போ அது கெட்டு போகிறதுக்கு நீங்களும் தானே காரணம். அப்போ எனக்கு இன்னும் தம்பி மேலேயே ஒரு கண்ணை வைங்க, இவனும் பிஸ்னஸ்க்கு லைக் கிடையாது, ஏதாவது ஒரு டீலை கரெக்டாக முடிச்சிருக்கானா, ஒரு மீட்டிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கானோ அப்படின்னு தம்பிக்காரனுக்கே வாயடிச்சு போயிடுது. ஐயோ, இவனுக்கு சப்போர்ட் பண்ண போனால் கடைசியில் நம்ம குடும்ப சொத்து நம்ம குடும்ப கம்பெனிலேருந்து நம்மளை திருத்திடுவாங்க போல இருக்குன்னு வாயடிச்சு உட்காந்துடுறான். இப்போ புரியுதாப்பா, ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நம்ம பிஸ்னஸ்க்கு இவனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, என்னோட கல்யாணமே பிஸ்னஸ் டீல் தானே சொன்னீங்க, இப்போ அதுவே ஃப்ளாப்னு நினச்சிக்கோங்க. டைவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் வாங்குறது கூட ஒரு வகையில் நல்லது தான். இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வர்றதும் இன்னும் அவங்க கம்பெனி கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வேண்டாமா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நல்லது தான். அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்டையும் நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை மிஞ்சும் அப்படிங்க. அவ்வளோதான் ஜங்கி புருஷனுக்கு ஆட்டம் கண்டு போயிடுது. அடியே இதாக இருந்தாலும் தனியாக பேசுனீங்கிட்ட தனியாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க மேரேஜே பிஸ்னஸ் டீல் தானே, இப்போ நான் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நம்ம கல்யாணத்தை பற்றி பேசல, அப்போ பப்ளிக்காக தானே பேசணும், இப்போ மட்டும் என்ன பொண்டாட்டிங்கிற ஞாபகம் வந்துடுச்சா, தனியாக கூப்பிட்டு பேசலாங்கிறீங்க, நான் இங்கே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஜங்கி பேசுவா. ஜங்கியோட அக்கா ஜங்கிக்கு இவ்வளோ ஃப்ராங்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஜங்கியோட புருஷன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அக்காவும் தங்கச்சி வெளியே வரப்போ தான் நம்மளுக்கு என்ன டீலுன்னே தெரியுதுங்க. என் பக்கம் இருந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, டீல் இஸ் எ டீல், எப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் என் பேரில் மாற்ற போகிறேன், ஒன்ஸ் டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து எனக்கு அவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சதும் என்னோட ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் 2த்தையும் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியில் எல்லாருக்கும் ஷேர்ஸ் இருக்குங்க. அக்காவுக்கு இருக்குது, ஜங்கிக்கு இருக்குது, பிரதருக்கு இருக்குது, இன்னும் சொல்ல போனால் அக்காவோட அம்மா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஜங்கி தன்னோட ஷேர்ஸை அக்காவுக்கு கொடுத்துட்டா யார் கை ஓங்கியிருக்கும்,
அக்காவோட கை தானே ஓங்கி இருக்கும், அந்த டீல தான் பேசியிருக்காங்க. அதனால தான் ஜங்கியோட அக்கா ஜங்கி பக்கம் ஸ்டாண்டும் எடுத்திருக்காங்க. இங்கே இதெல்லாம் நடந்துட்டு இருக்க ஏர்போர்ட்ல அப்பாடா எல்லாத்தையும் பண்ணியாச்சு, லம்பா பணமும் கிடச்சிச்சு, தப்பிச்சு எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக சோகமோட அம்மா வர, இப்படி தன்னோட அம்மா தப்பிச்சு போறா அப்படின்னு தெரிஞ்சுதான் சோகம் வந்திருக்கான். வந்து எப்படியா தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லிட்டு சோகம்மா பார்த்ததும் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு அவ்வளோ ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியறதில்ல. சோகம் இருந்துட்டு, அம்மா நீ மேடம் கிட்டையும் பணம் வாங்கினேன், அப்பா கிட்டையும் பணம் வாங்கினேன், டபுள் கேம் ஆடினேன், என்னென்னமோ பண்ணிட்டு போ, உனக்கு இப்படி தான் ஏர்ன் பண்ண தெரியும், உழைச்சி சம்பாதிக்க தெரியாது. நான் வந்து அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டு விட்டு தொலை, அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் ப்ளீஸ் உன் பையனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டது கிடையாது, நீ என்னை தூக்கி வச்சு கொஞ்சினது கூட கிடையாது. நான் குழந்தையா இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் ஏங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஆனால் தயவு செஞ்சு மேடம் இன்சல்ட் பண்ணாதம்மா, இன்னொரு இன்டர்வியூ கொடு, இதெல்லாம் அப்பா சொல்லி தான் பேசினேன்னு சொல்லி எனக்காக என்கிட்ட காசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான, ப்ளீஸ். இன்னும் நான் உன்னை அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். என் மனசில் அம்மாங்கிற இடம் அழியாமல் இருக்கிறதுக்காவது அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பையன் பாவம் அழுதுட்டு கேட்பான். மனசாட்சியே இல்லாத ராதிகி திருப்பி கூட பார்க்காம அவங்கிட்ட தப்பிக்கணும், அவள் லைஃப் சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் சோகமெல்லாம் அவ்வளோதான், பாவம் உடஞ்சே போயிடுவான். ஒரு செகண்ட் கூட இவங்களால நம்மளுக்கு அம்மாவா இருக்க இல்லை, நடிக்க கூட முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ண டூக்கி வீட்டில் தான் நம்ம 3 லேடிஸ் இருக்காங்க. சோகம் நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசில் அந்த பையன் படுற கஷ்டம் போதும் போதும் இருக்கு. எனக்கு அவனை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது, மற்ற யாரை பற்றி எனக்கு யோசனை இல்லை அப்படின்னு ஜங்கி சொல்ல எல்லாருக்கும் அப்படி தான் தோணுது. அட் த சேம் டைம் ஜங்கி பண்ண வேலையில் பயங்கர ஹாப்பியாக தான் இருக்காங்க, நல்லா வேண்டியும் புருஷனுக்குன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் மீசுக்கோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ண வேண்டாம்னு மீசுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் டூக்கி இருந்துட்டு அட்டன் பண்ணு, என்னதான் அவன் சொல்கிறான்னு கேட்கலான்னு சொல்ல கால் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி நீ இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நான் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட இந்த மாதிரி மீசுக்கும் வெளியே வராங்க. கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறான். மீசுக்கு முடியவே முடியாது அப்படின்னதும் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமாவது நடி, அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி வர. அவ்வளோதான், டூக்கி பொங்கி எழுந்துட்டாங்க. யோ இது என் வீடு, என் வீட்டில் என் தங்கச்சி இருக்கா, தேவையில்லாம ஆட்டம் கட்டினேன்னா கத்தி ஊரையை குட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன், எலெக்ஷனில் என்ன ரோட்டில் கூட நடக்க முடியாது அப்படிங்கிறப்போ அப்போதான் மியூசிக் சொல்கிறாங்க, நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கேன், எதுவாக இருந்தாலும் அங்கே நான் பேசுவேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் என்னை வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் நிஜமாலுமே மாறிட்டீங்க, நம்பி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், 2 புருஷங்காரங்களும் உட்காந்துட்டு போச்சே போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு லைஃபே போச்சு. அதாவது ஜங்கியோட ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டி போனதுல அவனுக்கு ஃபீலிங் கிடையாது, அவளை வச்சு தான் பல கேம் விளாண்டுட்டு இருந்தான். இப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடும் போல இருக்கு. இந்த பக்கம் என் பொண்டாட்டி நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேற வைக்கிறாளாமா, என்ன ஆகுது போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீசோக்கோட ஹஸ்பண்ட் 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங்கி வீட்டுக்கு வர சமயத்தில் ஜங்கியோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரூம்க்கே கொண்டு போயிட்டாங்க. செல்லுக்குட்டி பாரு, மாமா உன் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இங்கே வச்சுட்டேன், நீ ஃபாரினெல்லாம் போக வேண்டாம், எதுக்கு போகணும், இது நம்ம வீடு, நீ இந்த வீட்டோட குயின், இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும் அப்படிங்க. இப்போவும் 10 பைசாக்கு மதிக்காம தான் ஜங்கி போறா. ஆனாலும் விடுற மாதிரி இல்லை, நீ எதுக்கு அப்பா முன்னாடி அப்படி பேசின, என் மாமனார் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இருக்கப்ப கரெக்டாக சோகம் வந்துடுறான். சோகம் வந்ததும் சோகம் கண்ணா நீ ஃபாரின் போக வேண்டாம், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, சந்தோஷம் தானுங்கிறதுக்கு சோகம் அப்படியே ஜங்கி மூஞ்சியை பார்க்க, போ ரூமில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. ஜங்கி நான் இவ்வளோ உன் பின்னாடி கஞ்சிக்கிட்டே வரேன்ல, எல்லாத்தையும் மனசை மாற்றிக்கோ, ஏன் எல்லாமே நார்மல் ஆகிடும், எப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் நடந்த எதையும் நான் மாற்ற போகிறதில்ல, என் அப்பா முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நான் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்கிற தைரியத்தில் தானே நாங்கள் கூப்பிட்டு போனீங்க. நம்ம 2 பேரால ஒரே ரூமில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு புரியலையா, நான் வாங்குற டைவர்ஸ் உங்கள் நல்லதுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தான் சோகமுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா நேராக உட்காந்து பேசினா தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இதை பாரு சோகம், நடந்த எதுக்கும் நீ ப்ளேம் எடுத்துக்காத, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் ஃபேமிலி முன்னாடி நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், இந்த மனுஷங்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்குறதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீ தேவையில்லாம இதை பற்றியும் கவலைப்படாதேங்கிறாங்க. சோகமுக்கு என்னன்னா பாவம் நம்ம அம்மா பண்ண வேலையால் இந்த மேடம் ரொம்ப அவமானப்படுறாங்களே அப்படின்ட்டு இருக்கு, தன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க மீசுக்கு. அப்போ அந்த ஜங்கி இருந்துட்டு ஃபைட்டிங்னு சொல்ல அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் டூக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்பா அந்த சோகம் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவி ஆன் பண்ணுங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா மீசுக்கோட ஹஸ்பண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, இந்த எலெக்ஷனில் தொடர்ந்து நான் போட்டியிட விரும்பல, வித்ட்ரா பண்ணிக்கிறேன், அதுக்கு காரணம் நான் ஒரு மோசமான அப்பா, என்னோட பையன் இறந்து போனப்போ என் மனைவி பயங்கரமான ஷாக்கில் இருந்தா, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா, டிப்ரெஷனுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா, சைக்காலஜிஸ்ட்டை கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா, அந்த அளவுக்கு அவள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அது எதையுமே நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு சமுதாய பொறுப்பு மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன், இதுக்கப்புறமா என் ஃபேமிலிக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மனைவியோட மனசில் இருக்கிற அந்த ஆழமான காயத்துக்கு மருந்து போடணும்னு நினைக்கிறேன், பெரிய யோகிய மாதிரி பேசி வித்ட்ராவும் பண்ணிடுறான். இதெல்லாம் இவங்களோட பிளான் தான்.
ஜங்கியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு செம்மையாக பண்ணீங்க, நீங்கள் இப்போ பண்ண விதம் நேச்சராக பண்ண மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அது மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் கூட அவங்கள தான் தப்பாக நினைப்பாங்க, ஏன்னா அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு இவனுங்க ஒரு மெதப்பில் இருக்க. கடைசியில் வேண்டாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் போகணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் டூஹிக்கு வருது. என்ன தேவையெல்லாம் போய் அவமானப்பட்டுருவாளோ மீசுக்கும் ஜங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்லை சரியா தப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டியாச்சு, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன், மக்கள் நம்பினா நம்பட்டும், அது அவங்களோட விருப்பம், ஆரம்பிச்சதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அவெஞ்சர்ஸ் கிளப் எந்த காஃபி ஷாப்பில் உருவாச்சோ அதே காஃபி ஷாப்பில் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரெஸ் பீப்புளும் வந்துட்டாங்க. மீசுக்கு ஜங்கி ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. மீசுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுல ஒரு பதட்டமோ தயக்கமும் இருக்குது. ஜங்கி இருந்துட்டு டக்குனு அந்த பேப்பர்ஸில் எடுத்து காமிச்சு, என்னோட ஹஸ்பண்டும் மீசுக்கோட ஹஸ்பண்டும் கரப்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த எலெக்ஷன் வேலைகளில் பல பணம் இல்லீகலாக கைமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் ப்ரெஸ் பீப்புள் பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எவிடன்ஸோடு இருக்குது. முடியல, பயப்படுறாங்க. புருஷனுக்கு கெட்ட பேர் வந்துடும் இல்லை, அதை சொல்ல அவ்வளோ பயம் வருது அவங்களுக்கு. பப்ளிக்காக சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்குது. கடைசியில் அதையும் ஜங்கியே சொல்கிறாங்க. மீசுக்கோட கையை பிடிச்சிட்டு, இவங்க மேலே டொமஸ்டிக் வைலன்ஸ் நடந்திருக்கு, அது இவங்க ஹஸ்பண்டால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அங்கே இருக்கிற டூகி அப்புறம் நம்ம சொகம், இதுக்கு நாங்கள் சாட்சி, எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஓகேம்மா, இப்போ எப்படி ஒரு பேப்பர் எவிடன்ஸ் கொடுத்தீங்க, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும், வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னா அவங்க உடம்புல இருக்கிற காயம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே வந்து சொன்னால் அதுக்கு ஐ விட்னஸே நான் தான், நான் இவங்களோட பொண்ணு, என் அப்பா என் அம்மாவான இவங்களை அடிக்கிறத கண்ணால் நானே பார்த்துருக்கேன், பல வாட்டி நானே தடுத்திருக்கேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாலேயே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் இப்போ எலெக்ஷன்லேருந்து வித்ட்ரா ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்குது, நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துருக்கீங்க, மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் வருது. ஆமாங்க, நான் பார்த்தேன், என் பையன் இறந்து போனப்போ நான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக தான் இருந்தேன். ஏன் உங்களுக்கெல்லாம் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது அப்படின்னா அடுத்த நாளே சிரிச்சிட்டு ஜாலியாக வேலைக்கு போயிடுவீங்களா? இல்லை அதே மாதிரி தான் கொஞ்சம் டேப்லெட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவர் இன்னைக்கு நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன்னு தெரிஞ்சு அதெல்லாம் எனக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சோகமோட மொபைலுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அதை பார்த்ததும் சோகம் டக்குன்னு மீடியா பீப்புள்ஸ் முன்னாடி அதை காட்டுறான். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த இன்டர்வியூ எல்லாம் சும்மா போய் என்னோட பையனோட அப்பா எனக்கு பணம் கொடுத்து அந்த ஜங்கி மேலே தேவையெல்லாம் பழி போட சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன். உண்மையிலேயே ஜங்கிக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. என் பையனை என்கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு போனது, இவனை வச்சு தான் பிஸ்னஸையே நான் ரன் பண்ணணும், எங்கள் அப்பாவோட சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு எல்லாத்தையும் பண்ணது என் பையனோட அப்பா. பணத்துக்காக கொடுத்தது என் தப்பு, பணத்துக்கு பையனை வாங்கினது அவங்க தப்பு, இதில் ஜங்கி மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல அதையும் இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்குமா, அவங்க பேசின வீடியோ கண்டிப்பாக உங்கள் மொபைல் ரெக்கார்ட் ஆகும்ல, அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் நான் கொடுக்குறேங்கிறாங்க. இப்படி எல்லாமே இவங்க பக்கம் திரும்பிடுச்சா. மீசுக்கோட ஹஸ்பண்ட் வரவோ ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கே, நீங்கள் கரப்ஷன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதெல்லாம் அவளுக்கு புத்தி சரியில்லைங்க, அவெல்லாம் அப்படி தான் பேசுவா, என்னோட கைகள் கரைப்படாத கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னதான் சிரிச்சு மழுப்பினாலும் அங்கே இருக்கிற பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு கோவம் வருது. ஒரு பொம்பளை புள்ள மேலே கை வச்சிருக்க, நீ பெத்த பொண்ணையும் அடிக்க வந்திருக்க, அதுக்கப்புறம் தானடா உன் பொண்டாட்டி கொதிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முட்டை தக்காளின்னு வீசி இவனை ரொம்ப தாக்குறாங்க. அதுக்கப்புறம் சோகமோட அம்மா டைரக்டா சோகமோட அப்பாவுக்கே கால் பண்ணி, இதை பாருங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் எகைன் வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க. பையன் கடைசியா என்கிட்ட கேட்டுக்கிட்டது, அட்லீஸ்ட் அவனுக்கு அம்மாவா இருந்து இது ஒன்னையாவது நான் பண்ணேனே அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், இவருக்கு போச்சே அப்படின்ட்டு தான் இருக்கு. எனக்கு எல்லாமே ஒரு பக்கம் இப்போ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அங்கே மீசுக்கோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு ரைடெல்லாம் வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிட்டி சைடு இருந்து, ஏன்னா பணம் வாங்கிட்டு தான் எலெக்ஷனில் தான் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு, ரெண்டாவது கரப்ஷன் வேற பண்ணியிருக்காரு. அதனால கேம்பிங் ஆஃபீஸை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வர்றாரு ஜங்கியோட ஹஸ்பண்ட். வந்தது ஜங்கி காலையே மண்டி போட்டு விழுந்துட்டாரு. ஜங்கி ப்ளீஸ், 10 வருஷம் நான் உன்னை தான் அடிச்சிருப்பேனா, உன்னை தான் திட்டிருப்பேனா, அதே மாதிரி இன்னொரு 10 வருஷம் எனக்கு டைம் கொடு, இதே லாயல்ட்டியோட நான் வாழ்ந்துக்கிறேன், இடையில எதுக்கு இருக்குத்தனமா பண்ணிட்டோமா, என்னை மன்னிச்சிருமா, 10 வருஷம் கூட சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிற பாவத்துக்காவது என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறதுக்கு, இன்னொரு 10 வருஷமா, அடுத்த 10 வருஷம் நான் சகிச்சுக்கணுமா, என் மனசுல நானே டெய்லி சாகணுமா, அது என்னால் முடியாதுங்க, ப்ளீஸ்மா நீயும் போயிட்டா மொத்தமும் போயிடுமா, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஜங்கி டக்குன்னு திரும்பி, அப்புறம் இது என்னோட வீடு, என் பேரில் இருக்குது, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, சீக்கிரம் உங்கள் ரூம்பை எம்டி ஆக்கிட்டு கிளம்ப வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வர சமயத்தில் அவர் கீழே விழுந்து புரண்டு அழுதுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சில பேர்லாம் வராங்க. இந்த மாதிரி நீங்கள் மீசுக்கோட ஹஸ்பண்டோட சேர்ந்து கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கீங்க, கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக கத்துறாரு, மகனே சோகம், டார்லிங் ஜங்கி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேர் காப்பாத்துறதும் இல்லை, இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் தண்டனை கிடைக்கட்டுமே அப்படிங்கிற நிம்மதி தான் அவங்க முகத்தில் தெரியுது. அதுக்கப்புறம் சோகமோட அம்மா வீடியோ கால் பண்ணுறாங்க,
நீ எனக்கு வீடியோ கால் பண்ணியிருந்த, அந்த சமயத்தில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன், பார்க்கல, அதை திருப்பி கூப்பிட்டேங்கிறதுக்கு தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. நீ கடைசியாக கேட்டேல எனக்காக ஒரு வாட்டி அப்படின்னு, அது என்னமோ பண்ணிருச்சுடா தங்கம், உன்னை நான் பெற்றதுலேருந்து உனக்குன்னு ஒன்றும் பண்ணல, நீ கடைசியில் என்னை பார்த்து அப்படி கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, பாரு அம்மா நல்லா ஹாப்பியாக தானே இருக்கேன், நீயும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீசுக்கு தான் காட்டுறாங்க. மீசுக்கு அவங்க ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. வாசலையே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ அப்படியே சோனா வரா. அம்மா இதுக்கப்புறமாக பொய் சொல்ல வேண்டாம், ஒளிச்சு மறைக்க வேண்டாம், அண்ணா செத்து போயிட்டான் அப்படிங்கிறத நான் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லலை, அப்பா சொல்லி வச்ச மாதிரி என் அண்ணன் ஃபாரின் இருக்கான்னு சொன்னேன், இதுக்கப்புறம் செத்து போனால் அண்ணாவையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், நாமளும் கஷ்டப்பட வேண்டாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், உனக்கு என்ன தோணுதோ மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுமா, யாருக்கும் பயப்பட வேண்டாம், இவங்க என்ன நினைப்பாங்களோ இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்ட்டு உன்னை நீயே ஒழிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. இதுக்கப்புறமாக தான் பூட்டி வச்சிருந்த அவங்க இறந்து போன பையனோட ரூமுக்குள்ள மீசுக்கு வராங்க. என் பையன் இறந்து போயிட்டான், இந்த ரூம் அப்படியே தான் இருக்க போகுது, இதை நான் மாற்ற போறதில்ல, அவன் ஞாபகமா இதை டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன், நான் இவ்வளோ நாளா இதை ஊர் உலகத்துக்கு மறைச்சு வச்சிருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு மன நிம்மதி வேணும், என் பையன் கூட இருக்கணும், என் பையனை பார்க்கணும்னு தோணுச்சு, இந்த ரூம்ல வந்து அவன் பெட்ல படுத்துப்பேன், நான் காப்பாற்ற முடியாம இவனுக்கு நான் ஒரு அம்மாவா இருந்து செய்ய முடியாத கடமை எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை நினைச்சுக்கிட்டே வந்து அவங்க பெட்ல உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறமாக டூஹி கூட இல்ல, இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. இவங்க இதுக்கு இங்க இருந்து போகணும், அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போக போறாரு, இந்த வீட்டுல இருக்கிற மொத்தம் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறமாக நம்ம டூஹியை தான் காட்டுறாங்க. லீ வந்துட்டு டூஹி கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம, நீங்க ஏதோ இன்னும் 2-3 கத்தி வச்சிருந்தீங்களே சாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு, கொடுங்களேன் நான் கூர்த்திட்டி கொடுக்குறேன் அப்படிங்க. அச்சச்சோ இல்லைங்க வேண்டாம், கார்பெண்டர் யாராவது கத்திய சாணம் பிடிக்கிற வேலையை செய்வாங்களா, அதை நான் பாத்துக்கிறேங்கிறதுக்கு, இல்ல அன்னைக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே அப்படின்னு ஏதோ பேச ட்ரை பண்றாரு. ஆனா டூஹியை அவாய்ட் பண்றாங்க. அப்படின்னா அவங்க பையனுக்கு இது பிடிக்கல, என் அப்பா இடத்துல இன்னொருத்தனை வச்சு நல்லா பார்க்க முடியல அப்படின்னு சொன்னது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, அதனால லீ அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. லீ ஏதோ பேச வராரு, அதுக்குள்ள ஃபிஷ்ஷை 2-3 லேடிஸ் பார்க்குறப்போ வாங்க வாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு சொல்ல நம்மள தான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஓகே டுகி பை அப்படின்னதும் பார்த்து போங்க அப்படின்னு அவங்க மெல்லமாக லீக்கு கேட்டு கூட இருக்காது, அவங்க பார்வையிலேயே தெரியுது எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா அக்காவும் தம்பியும் ஒரு வேலை பண்ணுறாங்க. தம்பியெல்லாம் இல்லை, அக்கா மட்டும்தான் என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிசுவை கூப்பிட்டு வராங்க. லீயை பார்க்கறதுக்காக தான், எதுக்குக்கா அப்படிங்கிறதுக்கு என் கூட வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு லீயோட ஷாப்புக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் டூகியோட பசங்க அப்படின்னு சொல்லி அவரு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. எங்கள் அம்மா வெளியே பார்க்கறதுக்கு தான் கரட்டு முரடா ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிப்பாங்க, பட் அவங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவ், அவங்க நேசிக்கிற யாராவது அவங்கள சீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் அம்மாவை சீட் பண்ண மாட்டீங்களா அப்படி இப்படின்னு பேச, பொறுமை நீங்கள் என்ன பேசுறீங்கன்னே புரியல, டேட்டிங்குன்னு சொல்கிறீங்க, அம்மாவை சீட் பண்ணிடாதேன்னு சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் பேசுறது புரியலையங்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சும் புரியாமல் அவரையும் கொஞ்சம் குழப்பி விட்டு 2 பேர் வந்துடுறாங்க. அப்போதான் அக்கா சொல்கிறா, 100% சொல்கிறேன், இவருக்கு நம்ம அம்மா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுவும் ஜென்யூனாக இருக்குது, கண்டிப்பாக அவர் லாயலாக இருப்பார், அது அவர் கண்ணிலே தெரியுதுங்கிறது. அக்கா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியலங்கிறதுக்கு ஆம்பளை பசங்களுக்கு என்ன கிட்ட தெரிஞ்சிருக்கு, ஒரு கண்ணில் தெரிஞ்ச அந்த லாயல் அந்த மரியாதை, இதுதான் நம்ம அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். சரி என்கிட்ட கொஞ்சோண்டு தான் காசு இருக்குது, இதுக்கப்புறம் வர சம்பளத்தில் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், உங்ககிட்ட இருக்கா, நாளை பெண் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம தனி வீட்டில் போய் தான் இருக்கணும், இவங்களுக்கு எதோ பேர்டனாக இருக்கணும், அது இல்லாமல் இப்போ நீ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, நானும் வேலைக்கு போகிறேன், அம்மா அவள் லைஃப்பை பார்க்கட்டுமே, நம்ம தனியாக நின்று வாழ்ந்துக்கணும் அப்படிங்க, அதெல்லாம் முடியாது, அம்மா இவரை கல்யாணம் பண்ணாலும் அம்மா கூட தான் நான் இருப்பேன், அம்மாலாம் நான் தனியாக அனுப்ப மாட்டாங்க, வேணா நீ தனியாக போய்க்கோ, நீ கூட படிக்கிறதுக்கு தனியாக போயிருந்த அம்மா அலோவ் பண்ணாங்க, ஆனால் என்னால் அலோவ் பண்ண மாட்டாங்க, நாளை பின்ன இந்த லீயை அம்மா கல்யாணம் பண்ணுறப்போ அம்மாக்கு அப்பா இருந்தால் அவங்கள மேரேஜ் ட்ரெஸ் போட்டுட்டு அவர் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்திருப்பாரு, அம்மாவை நான் தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பேச அப்படியே அக்கா பார்க்குறா என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்போ அம்மா கிட்டே சொல்கிறாங்க, நாங்கள் லீயை போய் பார்த்தோம்மா, பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறாரு, உனக்கு ஏன் அவரை பிடிச்சிருந்ததும் எனக்கு தெரிஞ்சதுங்கிறப்போ எனக்கு பிடிச்சிருந்ததா நான் எப்போ சொன்னேங்கிறதுக்கு அம்மா ஒத்துக்கோமா, என்னதான் நான் உனக்கு பொண்ணாக இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு, நீயும் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியுங்க, எடு விளக்க மாத்த, எனக்கு என்ன போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு, ப்ளீஸ்மா எங்களை பற்றியும் யோசிக்காத, ஏதோ இவன் அரியா பையன் என்னமோ பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டான், ஈவன் சொர்க்கத்தில் இருக்கிற அப்பா கூட இதை தாம்மா விரும்புவார், நீ ஹாப்பியாக இருக்கணும் தானே விரும்புவார், அக்செப்ட் பண்ணிக்கோமாங்கிறதுக்கு பேசாம இரு, நான்லாம் உன்னில் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படிங்க, அதை பாருமா நீ டீனேஜ் எல்லாம் தாண்டிட்ட, நீ கையும் கலவமா எங்ககிட்ட மாட்டிட்ட, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் நீ சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டாக பழகினேன் நண்டா பழகினேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போட்டு டார்ச்சர் பண்ண. இந்த பக்கம் ஜங்கியோட மாமனார் ஜங்கி தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க, மாமா இது என்னோட முடிவு, என்னோட சாய்ஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் இது மாறாது, அது மட்டும் இல்லாமல் இதனால் சோகம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பையனை தனியாக விட்டுருங்க, அவன் இஷ்டப்படி வாழ வைங்க அப்படிங்கிறதுக்கு, இதை பாருமா இந்த குடும்பத்துலேருந்து போகிறேங்கிற, என் பையன்கிட்டேருந்து போகிறேங்கிற, அப்படி பார்த்தா நீயும் சோகமும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிடுவீங்க, என் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ போனதுக்கு அப்புறமாக நீயும் சோகமும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான்,
அவனுக்கு நீ ஸ்டெப் மாம் கூட ஆக மாட்ட அப்படிங்க உங்களுக்கு சோகமாக பிடிச்சிருக்கா? உங்கள் பேரனா பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் என் பையனுக்கு அவன் பிறந்திருக்கான், என்னோட பேரன். அது இல்லாமல் கூட அவன் என் பேரனா பார்க்குறதுக்கு எல்லா தகுதியும் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட அக்கறையோடு பேசினவன் அவன் கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்குவேங்கிறதுக்கு மாமா எனக்கு புரியுது. ஆனால் அவனோட ரெக்கையை உடைச்சி கூண்டில் வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. இந்த 10 வருஷ காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து பார்த்து இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட நான் எதுவும் சொன்னதும் இல்லை, எந்த ஃபேவரும் கேட்டதும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், அந்த பையனை அவன் போக்கில் விடுங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. அதில் ரிவெஞ்ச் வேற எடுக்கிறாரு நம்ம பிரின்சிபால். வாங்கடா நான் ஜெயிலுக்கு போகிறேன், காப்பாற்றுனப்போ வந்து காப்பாற்றுனீங்களா, பார்த்தீங்களா, இதுதான் கர்மா பூமராங்கிறது, நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு வந்துட்டீங்க பாருங்கடா அப்படின்னு அவருக்கு ஒரே கொல்ல சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம மகளிர் மட்டும் டீம் தான் இருக்காங்க. சீக்கிரமாக டைவர்ஸ் கிடச்சிரும், செட்டில்மெண்ட்டை ஏற்றுக்கலான் இருக்கேன் வேண்டாங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டூகி கேட்கறதுக்கு ஜங்கி இருந்துட்டு நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும், கண்டிப்பாக ஏற்றுப்பேன். என்னோட 10 வருஷம் மன உளைச்சலான வாழ்க்கையை அந்த செட்டில்மெண்ட் பணம் எனக்கு கண்டிப்பாக மீட்டு கொடுக்காது. நான் அந்த பணத்தை வச்சு சில நல்லது பண்ணலான் இருக்கேன், அதில் கண்டிப்பாக எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குங்கிறாங்க. ஆனால் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசினா அப்படின்னா டைவர்ஸ் கிடைக்கிறத கொஞ்சம் தாமதமாகுமே, என்ன செட்டில்மெண்ட்டுங்கிறப்போ 2 பேர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி பேசி கொஞ்சம் டிலே ஆகும்ல அப்படிங்க. அதெல்லாம் ஆகாது, ஏன்னா அந்த ஆள் தான் இருக்குன்னு ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான், ஈஸியாக எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு இவங்க 2 பேர் இங்கே பேசுகிற சமயத்தில் ஜங்கியோட முன்னாள் மாமனாரை பார்க்கறதுக்காக ஜங்கியோட அக்கா வந்திருக்காங்க. பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி ஃபேமிலி ரீதியாகவும் சரி நம்ம 2 குடும்பமும் 2 பிஸ்னஸும் 10 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கு. எல்லாரையும் முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கல. ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சரி பிஸ்னஸ்குள்ளேயும் சரி குட் டைம் பேட் டைம்னு இருக்குது. இப்போ பேட் டைமில் இருக்கோமா, உன்னோட முடிவு அப்படிங்க. ஆனால் அக்காவுக்கு என்ன தோணுதுன்னா இந்த கம்பெனி ஓகே தான், கம்பெனி கூட பிஸ்னஸ் பண்ணுறதும் ஓகே தான், சேர்மேனும் ஓகே தான், சேர்மனோட 2வது பையனும் ஓகே தான், பிஸ்னஸ் ரீதியாக பர்ஃபெக்ட். ஆனால் உங்கள் பெரிய பையன் அவன் மட்டும் வேண்டாமே, அவனை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் ஃபேமிலிக்கு கூட அவர் ஒரு கரும்புலி மாதிரி தான். அவரை மட்டும் அந்த பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூவாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவே இருக்கலாம், இதுதான் எங்கள் அப்பாவும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சேர்மன் என்ன முடிவெடுத்தாருன்னு தெரியல, அமைதியாக தான் இருக்காரு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் அக்காவை வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஜங்கி வந்து எப்படி ஜங்கி இவ்வளோ பிரேவா நீ மாறின அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிரேவாக மாறினதுக்கு அப்புறம் தான் என்னால் இவ்வளோ முடியும், இவ்வளோ நிம்மதி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் எல்லாம் உன் பேரில் மாற்றிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீ இதை பண்ண மாட்டேன்னு நினச்சேன், சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி நான் சும்மா டீல் போட்டு பண்ணா, டீல் இஸ் எ டீல், அது எனக்கும் தெரியும். இந்த பாரு ஜங்கி, இந்த ஷேர்ஸ் எல்லாம் என் பேரில் மாறிடுச்சுங்கிறதுக்காக நம்ம குடும்ப ப்ராப்பர்ட்டியில் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உனக்குன்னு கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கான தான், நீ தாராளமாக வச்சுக்கலாம், அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் நீ அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வீட்டோட பொண்ணா நான் அறியப்பட்டேன், அங்கேயும் என்ன கேம்பிளிங் மாதிரி நினச்சி என்னை வச்சுதான் சூதாடினாங்க. அட்லீஸ்ட் எவனோ ஒருத்தனை கட்டி வைக்கிறீங்க, அது டைவர்ஸ் வாங்கக்கூடாதுங்கிற மேரேஜ், அது ஒரு பிஸ்னஸ்க்கான மேரேஜ், எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைக்கும், எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும், என் லைஃப்பை நான் புது விதத்தில் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சா அவனும் என்னை வச்சு கேம்பிளிங் தான் விளாண்டான். இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் உனக்கு கொடுக்குற இடத்துல இருக்கேன்னா பார்த்துக்கோ. இப்போ நான் கொடுத்த ஷேர்ஸால தான் உன் கையே அந்த கம்பெனியில் வாங்கி இருக்க போகுது. ஆனால் இது எதுவுமே உனக்கு சொந்தமானது இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறதுல எனக்கு சொந்தமானது. உன்னை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியல, டீல்னு உன் லைஃபே டீலா நோ டீலான்னு தானே போயிடுச்சு. இந்தா கேக்கு, நீ கேட்காம நான் கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா பேசிட்டு வந்துடுவாங்க. இந்த கேக்குக்கே ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசியாக போகிறப்போ உன்னி கேக் சாப்பிடுங்க அப்படின்னு அழுத்தி வேற சொல்லிட்டு போவாங்க. லிஃப்ட்டில் போகிறப்போ அவங்களே தனியாக வேற சிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் கிளப் எங்கே பிறந்ததோ அங்கேயே மீட்டிங்கை வச்சு ஆரம்பத்தில் இவர் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொன்னப்போ என் நெஞ்செல்லாம் படப்படன்றுச்சு. ஆனால் இப்போ பாருங்க லைஃப் எவ்வளோ மாறி இருக்குல்ல அப்படிங்க. ஆமாம், ரிவெஞ்சுனா என்ன, கத்தி எடுத்து குத்துறது, அவங்க கொடுத்த வழியை திருப்பி கொடுக்குறதா கிடையாது. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வர்றது, நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் வாழ்வோண்டா அப்படின்னு வாழ்ந்து காட்டுறது, இதுதான் ரிவெஞ்ச் அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக சோகம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். என்னதான் சொல்லுப்பா, நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் சோகம் நம்ம டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு புது பொலிவை கிடைச்சது அப்படிங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் இந்த மாதிரி ரிவெஞ்ச் கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சோகம் அப்போ தான் குட்டி குட்டியாக ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்கிறான். இப்படி எல்லாரும் கலகலன்னு ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமாக நம்ம சோனாவுக்கும் சோகமுக்கும் சரி கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டின நெருக்கம் மாதிரி தான் தெரியுது. இப்போல்லாம் சோனாவே வந்து பேசுகிறா, சோகமோட அம்மா பண்ண வீடியோ கால் இதெல்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவளே வந்து பேசுகிறா, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அவங்ககிட்ட இந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது, எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டே சுற்றிட்டு இருப்பேன், மனுஷங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்போ நீ ஓகேவான்னு கேட்க எனக்கும் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, எது உண்மையோ அதை பகிரங்கமாக ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மனசு லேசாயிருக்கு அப்படிங்க. கரெக்டாக அப்போ பஸ்ஸும் வர சோனாவோட கையை பிடிச்சிட்டு வா
பஸ் வந்துடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகம் கூப்பிட்டு போறப்போ சோனாவும் அதை தடுக்கிறதுல. ஸோ 2 பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம், இல்ல அதையும் தாண்டி லவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நான் அதெல்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமாக எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழணும், என் கால் வலிக்கிற அளவுக்கு நடக்கணும், அதுவும் எனக்கு பிடிச்ச பாதையில் நடக்கணும், இங்க போலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு யாரும் டைரக்ட் பண்ணாத ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அடுத்த நாளே பெட்டி படிக்க கட்டிட்டு கிளம்புறப்போ சோகமும் பெட்டி படிக்கலாம் கட்டிட்டான். ஜங்கி என்னதுன்னு கேட்கறதுக்கு நானும் கிளம்புறேன், நான் அப்ளை பண்ணியிருக்கிற காலேஜ்லேயே பக்கத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரூம் எடுத்து தங்குறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே தங்க போகிறேங்கிறதுக்கு. இல்லையே இன்னும் ஹை ஸ்கூல் ரிசல்ட் வரலையேங்கிறதுக்கு. இல்லை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் நல்லா படிக்கிற பையன், ஸ்கோரும் சூப்பராக தான் வரும், அதனால தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாருடா நான் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும் புரிஞ்சுதா? நீ எங்கே போனாலும் உன்னை விடுவேன், அதுவும் இஷ்டம். பட் அட் த சேம் டைம் நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஃபேமிலி இல்லை, ஃபேமிலியும் தாண்டி நம்ம ஃபேட் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்திருக்கு. அதை நான் என்னோட இந்த வயசில் மாற்றிருக்கேன், நீ ஹை ஸ்கூல்லையே மாற்றிருக்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீஸும் வரா, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். கண்டிப்பாக உங்களை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. யாருமே இல்லாமல் வந்தோம், இப்போ இந்த அன்பான உறவுகள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சோகமுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கக்கூடிய மீசுக்கோட ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு அவங்க பொண்ணு சோனா வந்திருக்கா. இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, ஜெயில் கொஞ்சம் மாற்றிருக்கு போல இருக்குது. அப்பா நான் அண்ணாவோட கல்லறைக்கு போய் அண்ணாவை பார்க்க போகிறேன், அது உங்களை பார்த்துட்டு நேராக அங்கே போகணும்னு நான் நினச்சேன். சில விஷயங்களை ஏற்றுக்கோங்கப்பா, அப்போ தான் லைஃப்பில் மாற்றம் வரும், எதையும் நம்ம போலியோ உருவாக்க முடியாது அப்படிங்க. இவர்கிட்ட அந்த மாற்றம் அந்த மாதிரி தான் தெரியுது. கூடவே அம்மா வந்திருப்பாங்க மீசுக், பட் அவங்க ஜெயிலுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரின்னோட கல்லறைக்கும் சரி இவங்க பாட்டிமா கல்லறைக்கும் சரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக மழை வர சமயத்தில் ஏதோ திங்ஸை வாங்கிட்டு டோகியும் அவங்க பையன் ஹீஸும் வந்துட்டு இருக்கிறப்போ எதுக்கால லீவ் வரதை பார்த்ததும் ஹீஸ் வந்துட்டு அம்மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க மறந்துட்டு அப்படின்னு அவன் பாட்டு கொடை எடுத்துட்டு போயிடுறான். டே இருடா ஏன்டா இப்படி ஓடுற அப்படிங்கிறப்ப டக்குன்னு லீவ் வந்து கொடையை பிடிக்கிறாங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு தான் என் பையன் ஓடி இருக்கான் போல இருக்கு, நீங்க தான் ரொம்ப ரூடான பையன் நினச்சிக்காதீங்க, நம்ம 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறானாமா, அதுவும் நம்மளுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்க அதை தள்ளி நின்று ஹீஸுவும் பார்க்க. அப்போதான் லீ கேட்குறாரு, ஆக்சுவலாக என் பேர் லீங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க பேர் என்னன்னு கேட்க டூஹி காங் டூஹி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டூஹி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே 1 வருஷம் கடந்து போகுதுங்க. எல்லா இடத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு நம்ம ஜங்கியோட என்ட்ரி ஆளே ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாங்க. சிவில் எக்ஸாம்ல டூஹியோட பொண்ணும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஃபனேஜ்ல வந்த அம்மா ஆர்ஃபனேஜுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சொன்னா அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கா. அம்மா இங்க உனக்கு பேட் மெமரிஸ் இருக்கா, நான் இங்க கூப்பிட்டு வந்திருக்க கூடாதுங்கிறதுக்கு பேட் மெமரிஸ் இருக்குமா, எல்லாரும் ஒதுங்கிட்ட எப்படி, இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல மெமரிஸை நாம தானே கிரியேட் பண்ணோம் அப்படின்னு இவங்களோட ஃப்ரீ டைம்ல இங்கே ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லீயோட அந்த ஷாப்ல தான் இருக்கிறாங்க டூஹி. அவங்களும் வந்துட்டு இந்த சேர் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையெல்லாம் போட்டு அறுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடனே வராதுமா, பழக தான் வருங்கிறதுக்கு எதாவது சீக்கிரம் கற்றுப்பேன், எனக்கு கூட தான் ஃபிஷ் வெட்ட தெரியாது, இப்போ பாருங்க ஃபிஷ் ஷாப்பே வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். டக்குனே உங்களுக்கு ஒரு கால் வருது. 1 வருஷத்துக்கு அப்புறமாக ஜங்கியெல்லாம் வரா, நாம வந்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. என்னது எங்க போலான்னு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு லீ கேட்கறதுக்கு அதுவா ஸ்மார்ட்டான ஒரு பர்சன், ரிச்சான ஒரு பர்சன், பொறுமையான அழகான ஒரு பர்சன், இவங்க 3 பேரும் மீட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 பர்சனும் பொண்ணுங்க தானே இல்லையே கேட்க யாரு சொன்னா பசங்கிறதுக்கு, அப்போ நான் கண்டிப்பா நானும் கூட வருவேங்கிறாரு. என் மேலையும் பொசசிவ் ஒருத்தர் ஆகுறாருன்னா அது பெரிய விஷயம் தான். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜங்கி மீசுக் சோகம். சோகம் என் பையனோட ஃப்ரெண்டு, நீங்க இவ்வளோலாம் ஜெலஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல இந்த பக்கம் ஜெயில தான் காட்டுறாங்க. 1 வருஷம் தான் ஜங்கியோட ஹஸ்பண்டுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க போல இருக்குங்க. ரிலீஸ் ஆகி வர்றப்போ சோகம் தான் அங்க நின்று வெல்கம் பண்றான். என்னதான் இருந்தாலும் அப்பாவாச்சே, அதனால அவன் பாட்டுக்கு கண்டும் காணாம போக முடியல. உன் படிப்பெல்லாம் எப்படிடா போகுது அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா போகுதுப்பா, இந்தாங்க ரைஸ் கேக் சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் ஜெயில் பக்கம் போகக்கூடாதுன்னு வேண்டிட்டு சாப்பிடுங்கிறதுக்கு இன்னும் அவங்க கூடியெல்லாம் டச்சில் இருக்கியா அப்படின்னு கேட்க இங்க சீனை அப்படியே கட் பண்ணா ஜங்கிக்காக 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கி வந்ததும் சுற்றி பார்க்குறாங்க, என்ன ஜங்கி ஆளே மாறிட்டா அப்படின்ட்டு பாத் ஹவுஸ்க்கு போய் என்ஜாய் பண்ண. அங்கே கரெக்டாக சோகமோட அம்மா வராங்க. என்னது இது அம்மா நீ எப்படிமா எங்கேங்கிறதுக்கு நான் ஜங்கி மேடம் கூட தான் ஒர்க் பண்ணுறேங்கிறாங்க. என்னன்னு தெரியாமல் பையன் கேட்க இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் தான் நடந்த கதையவே சொல்கிறாங்க. போன இடத்துல சும்மா இல்லாமல் கேம்பிளிங் விளையாடு காசு எல்லாத்தையுமே இந்த சோகமோட அம்மா தொலைச்சிருப்பாங்க. பாவமாக இருந்திருக்கும் அங்கே போன ஜங்கிக்கு. சரி என் கூடவே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆர்ஃபனேஜுக்கு போகிறது, சில ஸ்கூலுக்கெல்லாம் போகிறப்போ அந்த குழந்தைங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, கதை சொல்கிறது அப்படின்னு பண்ணால் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க ஜங்கி. அப்படி தாண்டா நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட காட்ட இங்கே நேச்சரே இப்படி தான் போல இருக்குது, இவங்க மேலே குறை சொல்லி என்ன பண்ணுறது, அம்மாங்கிறவங்க மெச்சூர்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்போ அப்படிங்கிற மாதிரி தான் சோகம் யோசிக்கிறான். ஏன்னா சோகம் இருக்கிற மெச்சூரிட்டி கூட அவங்க அம்மாட்ட இல்லை. இதுக்கப்புறமாக எகெயின் அதே காஃபி ஷாப்பில் உட்காந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட்டில் ஆயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ இருங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சோகம் ட்ரை பண்ணுறான். பட் அந்த செல்ஃபி நல்லா வர்றதில்ல.
அங்கே இருக்கிறவர்கிட்ட ஃபோன் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் எதர்ச்சியாக வெளியே பார்க்குறப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஃபோனில் கோவமாக பேசிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி அவங்க ஒய்ஃபு கையில் ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தை, பேகெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாதிரி ரூடாக பேசுகிறான். அதை பார்க்குற 4 பேருக்கு ரத்தம் கொதிக்குது. இங்கே அவெஞ்சர்ஸ் கிளப்பை மூட மாட்டோம்டா, ஆல்வேஸ் ஓப்பன் தான்டா, எப்போ வேணாலும் நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம்டா அப்படின்னு அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக 4 பேரும் ஓட இப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. எனக்கு இந்த ட்ராமா பர்சனலாக ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதோட கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் பை. உங்களுக்கு ஏதாவது ட்ராமா சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வேண்டாம், இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிபி பண்ணிங்கன்னா ஓகே. பட் நீங்கள் கமெண்ட்டில் தான் சொல்லுவீங்கனாலும் அதுவும் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு எந்த சேனலையும் எக்ஸ்பிளைன் பண்ணாத ட்ராமாவாக சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி சூப்பரான ட்ராமாவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறமாக என்னோட ஃபேவரட் பார்ட் ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ட்ராமாலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னாங்க, இந்த ட்ராமா எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 எபிசோட் சேர்த்து கூட எடுத்துருக்கலாம். சில ட்ராமா சொல்லுவேன் கொஞ்சம் லேக் பண்ணிட்டாங்க, ஒரு 4-5 எபிசோடை கம்மி பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் 2 எபிசோடை கம்மி பண்ணியிருந்தாலும் பெருசாக கதையில் மாற்றம் இருந்திருக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ராமாவை இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 2 எபிசோடாவது எலாபரேட் பண்ணி எடுத்துருக்கலாம். டோட்டலாக 12 எபிசோட் தான். நான் 12 பார்ட்டாக தான் மேக் பண்ணேன். கதைக்கு தேவையானதான் எல்லா சீனுமாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் இவங்க எல்லாருமே அந்த அவெஞ்சர்ஸ் கிளப்பு அந்த காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ வந்ததாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோகமோட மொபைலுக்கு. அந்த ஃபோட்டோ யாரை வச்சு எடுக்க வச்சா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லலை. பட் இடையில ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜங்கியோட மாமனார் வந்து அந்த ஹெல்த் செக்கப்புக்காக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போனதுக்கப்புறமாக ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் யாரையோ வச்சு ஃபோட்டோ எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பையன் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், அந்த பையனுக்கு அம்மாவா ஜங்கியால் எப்படி இருக்க முடியும், அதனால தான் க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு என்னமோ, அதை கொஞ்சம் கிளியராக சொல்லலை. அதே மாதிரி ஜங்கிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்க வந்து பிறந்த வீடே வந்து அவளுக்கு ஒரு அந்நியம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அப்பாவுக்கு தான் அவள் பிறந்தா, ஆனால் அம்மா யாருன்னு தெரியாது. அவங்க அப்பாவுக்கு ஒரு லேடி கூட இல்லீகல் அஃபேர் இருந்தப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னது, குழந்தை பிறந்தது ஜங்கி மட்டும் வாங்கிட்டு அந்த லேடி யாருன்னே ஜங்கி கிட்ட சொல்ல, இதுதான் உன் அம்மா, அட்லீஸ்ட் ஃபோட்டோ கூட காமிச்சிருக்கலாம், அதை கூட காட்டாமல் தான் ஜங்கியை வளர்த்துருக்காங்க. ஜங்கியும் அந்த வீட்லேயே வாழ்ந்துருக்கு, அவளை ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் பார்த்துருக்காங்க. அது எல்லாம் வந்து ஓகே, நம்மளால் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அட் த சேம் டைம் கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேக் சீன் வரும் இல்லைங்களா, ஜங்கியோட அக்காவும் ஜங்கியோட அண்ணாவும் கேக்கை வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பிளேட்டில் மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே அம்மா வயிற்றுல பிறந்த சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது வேற. ஜங்கி எவ்வளோக்கோ பிறந்தவ, நம்ம அப்பாவோட ரத்தமாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு சீனை மட்டும் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சீனை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஜங்கி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த அளவுக்கு ஒட்டுதல் எல்லாம் போகிறதுக்கு காரணம் என்ன, அவங்களால ஒரே ரூமில் கூட ஏன் ஸ்டே பண்ண முடியல அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சீன்ஸாக வச்சு காமிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அதை காமிச்சாங்க. மீசுக்கெல்லாம் அவங்க ஆர்ஃபனேஜுக்கு போகிறப்போ அவங்க ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் வரும். அவங்க எந்த அளவுக்கு ஆர்ஃபனேஜில் மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, அந்த சின்ன வயசில் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த இன்சார்ஜ் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அண்ட் தென் மீசுக்கோட பையன் இறந்து போனது நம்மளுக்கு காட்டல அப்படின்னாலும் அந்த வழியை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ரூம்பை இன்னும் பார்த்து மெயின்டைன் பண்ணுறதாட்டும். என் பையனை பார்க்கணுன்னா நான் சாகத்தானே வேணும், ஆனால் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கே, சாகக்கூட முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் டூஹி, அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இல்லைனாலும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் தனிமையாக இருக்கிறப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணுறதாகட்டும், லீ கிட்ட பேசுகிறப்போ எனக்கு 3 உயிர் இருந்தது, ஒன்று என் ஹஸ்பண்ட் செத்தப்போ போயிடுச்சு, இன்னொன்று கடனுக்காக எங்கள் வீடு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கடன் கொடுத்தவங்க எடுத்துக்கிட்டப்போ போச்சு, இப்போ இருக்கிறது 3வது உயிர், அது என் பசங்களுக்காக ஓடுது அப்படிங்கிறப்போ அதை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ஜங்கிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சீன்ஸ் வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுவும் ரொம்ப தோண்டி துருவி ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோமே, ப்ளஸ்ஸு சொல்கிறப்போ மைனஸ்ன்னு ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சு சொல்லணும் அப்படிங்கிறப்ப தான் என்னோடய மைண்டில் வந்தது. ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு குட் வாட்ச் தான். இன்னும் சொல்ல போனால் ரிப்பீட் மோடில் 2வது டைம் கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு எனக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா இந்த ட்ராமாவை சஜஸ்டே பண்ணுங்கள். அந்த சோகமோட கேரக்டர்லாம் அவ்வளோ யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வயசில் அவனுக்கு போதுங்கிற அளவுக்கு காசு கொடுக்கறதுக்கு தாத்தா அவ்வளோ பெரிய சொத்து எல்லாம் இருந்தாலும் அது மேலே அவன் மனசே போகலை. தன்னை வளர்த்த தாத்தா பாட்டியை போய் பார்க்குறது, அவங்க ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும், அங்கே தான் அவங்க வாழ்கிறாங்க, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் கூட அந்த நன்றி உணர்ச்சியை மனசில் வச்சுருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அட் த சேம் டைம் தான் அப்பா இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றப்போ கூட அவர் ரிசீவ் பண்ணதுக்கான நின்ன பக்குவம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஹைஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இந்த அளவுக்கு பக்குவமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சோகமோட அம்மாவுக்கு அந்த பக்குவமே பத்தாது.
இந்த ட்ராமாவோட எண்டில் அவங்கள பார்க்குறப்போ இவங்க கேரக்டர் எப்படி தானோ அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஆமாம் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, தன்னை பற்றி தான் கவலை. தன்னை பாதுகாத்துக்கணும், தனக்கு வேணுங்கிறதுக்காக கூட காசு சேர்த்து வைக்க தெரில. கிடைக்கிற காசெல்லாம் இஷ்டமாக கண்டமேனுக்கு செலவு பண்ணிடுறாங்க. அது ஒரு விதமான கேரக்டர் அப்படின்னு நம்மளை அந்த கேரக்டரை ஏற்றுக்க வைக்கிற மாதிரி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் டைலாக்ஸ், அதை நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப இழுத்தெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, ஒரே டைலாக் நச்சுன்னு. ஒரு இடத்துல ஜங்கி சொல்லுவாங்க, சோகமாக அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறது கெட் டுகெதர் வச்சுருந்தப்போ பிறக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட தப்பு இல்லையே அப்படின்னு ஒரே டைலாக் பேசியிருப்பாங்க. ஆமாம் தானே, ஏன்னா ஜங்கிக்கு சோகம் மேலே 1% கூட கோவம் வந்திருக்காது. அதே மாதிரி சோகமோட அம்மா மேலே கோவம் வந்திருக்காது. அத்தனை கோவம் அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் வந்திருக்கும். இல்லை ட்ராமால எல்லாம் பார்த்தா என்னமோ இவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் தெரியாத புள்ளைன்ட்டும் இன்னொருத்தி தான் என் ஹஸ்பண்டை மைக்கிட்டா அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு மேலே தான் அவங்க அவ்வளோ கிரஜ் வச்சுப்பாங்க. அவளை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் புருஷனை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் தப்பு மொத்தமும் இவன் மேலே இருக்குது. இவன் யோக்கியனாக இருந்தால் இப்படி ஒரு அஃபேர் ஏன் வரப்போகுது அப்படிங்கிறது தானே மெயினான விஷயம். ஆனால் ஹஸ்பண்ட்னு வரப்போ அவன் நம்மளுக்கு வேணும், அவன் நல்லவன் தான், இவன் தான் அம்மாய்க்கிட்டா அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கூட இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணை தான் தேவையே இல்லாமல் திட்டிகிட்டு இருப்பாங்க. தப்புன்னு பார்த்தா 2 பேர் மேலேயும் தான். இந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னா அஃபேர் வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இது அஃபேர்னு சொல்லிட முடியாது. என்னை ஜங்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்டுக்கு இருந்து லவ்னு தான் சொல்லணும். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமாக இருந்தால் தான் அது அஃபேர். ஆனால் ஜங்கியோட கோவம் என்னன்னா, நீ அந்த பொண்ணு கூட இப்படி நெருக்கமாக இருந்திருக்கே, அந்த பொண்ணு ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்க அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு அவளை விட்டு அவளை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிறத ஜங்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஜங்கியோட ஹஸ்பண்ட் மேலே தான் அதிகப்படியான தப்பு இருக்குது. ஜங்கி அவங்க ஹஸ்பண்ட் மேலே கோவப்பட்டதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அட் த சேம் டைம் சோகமோட அம்மா மேலேயும் சோகம் மேலேயும் நம்ம கோவப்பட்டோ இல்லை அவங்களுக்கு நம்மளை எதிரியாக நினச்சோ பிரயோஜனமே இல்லைங்கிறத கிளியராக காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஜங்கியோட மாமனார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைப். அவங்க 2வது பையனுக்கு எடுத்த பொண்ணு சாதாரண குடும்பத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அவர் பணம் காசு பெருசாக நினைக்கிற ஆள் கிடையாது. இவ்வளோ நான் லவ் பண்ணுறேன்ப்பா, என் குழந்தைய வயிற்றுல வளருது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக சோகமோட அம்மாவை தன் மூத்த பையனுக்கு கட்டி வச்சிருப்பாரு. ஆனால் அதை விட்டுட்டு பிஸ்னஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு இவர் கட்டின ஆட்டம் தான் இத்தனையும். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்லணும் அப்படின்னா, தன்னோட பார்ட்னர் கிட்ட கிடைக்காத லவ் வெளியூர்த்தங்க கிட்ட எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதுக்காகவே பார்ட்னரை விட்டுட்டு போகிற சில ட்ராமாஸ் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்தாலும் அது அஃபேர் தான். அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துருவாங்களோன்னு நான் பயந்தேங்க. உதாரணத்துக்கு மீசுக்குக்கும் ஜங்கிக்கும் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் கிடைக்கல, வீட்டில் ஒரு பொருளாக கூட அவங்க தன்னோட ஒய்ஃபை மதிக்கலை. அதுக்காக இன்னொரு மேல் லீடை இறக்கி இப்படி 2 மேல் கேரக்டர்ஸும் இவங்க 2 பேர் மேலேயும் எதிர்ச்சியாக அன்பு செலுத்துகிற மாதிரி வச்சு ஐயோ அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்களோ. ஏன்னா பார்க்குற நம்மளுக்கு ஒரு செகண்ட் என்ன தோணுன்னா, ஆமாம் மீசுக்கோட புருஷன் சரியான குடிகாரன், குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், இந்த அம்மாவை அவ்வளோ மனசில் வேதனை வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு இன்னொருத்த ஆறுதலாக இருக்கான் அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க என்ன நல்ல புருஷனையாக விட்டுட்டு வராங்க. அதே மாதிரி தான் ஜங்கியோட புருஷன் எவ்வளோ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். டீனேஜ் வயசில் ஒரு பையனையே கொண்டு வந்து வச்சிருக்கான், அவளுக்கு ஸ்டெப் மாம் வேற ஆக்கியிருக்கான். பொண்டாட்டி அப்படி தான் தாங்கிட்டு இருப்பா. இன்னொருத்த மேலே காதல் வருது சாதாரணம் தான் அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சிருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு அது தோணும் இல்லையா, ஏன்னா 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் சரியில்லை, அவங்க லவ்வை வெளியே தேடுறது தப்பு இல்லை அப்படின்னு நம்மளே நினைக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் வைக்காம ஹஸ்பண்ட் சரியில்லையா இல்லை ஒய்ஃப் சரியில்லையா, நம்ம லைஃப் பார்ட்னர் கிட்ட இருக்கிற பிரச்சனை இன்னொரு பர்சன் கிட்டேருந்து கிடைக்கிற அன்பால் தான் தீரணும்னு இல்லை, அவங்க கிட்டேருந்து விலகி வர்றதாலேயும் நம்மளுக்கு தீரும். ஏன்னா மீசுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என் பொண்ணை நல்லா வளர்க்கணும், என் பொண்ணுக்காக இவனை நான் பொறுத்துக்கிறேன், என் பொண்ணுக்கே இவன் ஒரு பிரச்சனையாக வருவான் அப்படிங்கிறப்போ எனக்கு இவன் தேவையில்லை அப்படின்னு எடுத்த முடிவாகட்டும். இவனுக்கு நான் பொண்டாட்டியாக இருந்திருக்கேன், 10 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், ஆனால் இவனுக்கு இந்த சொத்து வேணும், இந்த சொத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னதும் இவன் காலேஜ் டேஸில் அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணை கூப்பிட்டு அவ மூலியமாக பிறந்த குழந்தைய கூப்பிட்டு அவன் முன்னாடி நிறுத்துறான். அப்போது இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி கூட இவன் நம்மளை மதிக்கலை அப்படின்னு அதெல்லாம் தான் இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். என்ன காட்டிலும் மற்றவங்க எல்லாரையும் விட ஜங்கி தான் எனக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்க. மீசுக்காவது அம்மா அப்பா இல்லைன்னு அட்லீஸ்ட் ஆர்ஃபனேஜில் வளர்ந்துட்டாங்க. அவங்க மைண்ட் ஓகே எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஆர்ஃபனேஜில் நான் வளர்றேன், அட்லீஸ்ட் இங்கே எனக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு மைண்ட் அளவில் அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. டூஹியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க, அழகான குழந்தைங்க, நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அது கை தவறி போயிடுச்சு. பட் இருந்தாலும் குழந்தைகளுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு லைஃப். ஆனால் ஜங்கியை பொறுத்த வரைக்கும் தான் அம்மா யாருன்னு தெரியாது, இதுதான் தான் அப்பான்னு உரிமையாக போய் பேசவும் கூப்பிடவும் முடியாது. ஆனால் அந்த வீட்டில் இவரோட பொண்ணாக வளரலாம், அக்காவும் அண்ணாவும் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பாசம் பாராட்டியும் வளர முடியாது. இது என்னோட பிறந்த வீடு தான், ஆனால் இந்த வீட்டில் எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நான் எவனையும் காதலிக்கக்கூடாது, அப்படியே காதலிச்சிருந்தாலும் பிஸ்னஸ்க்காக யாரை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களோ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், டைவர்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு சொத்து கொடுப்பாங்க, ஷேர்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா மனமுறிவு செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு கட்டி வச்சு அவங்க லைஃப் என்ன, நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னே தெரியாமல் போயிருக்கோம். அதனால எனக்கு அவங்க ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் டூகியோட விஷயத்துக்கு வருவாங்க. டூகிக்கு அவங்க லைஃப்பில் தேவைப்பட்டது என்ன,
அவன் பசங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், பொண்ணுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும், பையன் நல்லா படித்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், அவங்களுக்கு வேணுங்கிறத சம்பாரித்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு தன்னோட உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இருக்கணும்னு நினச்சாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நம்மளெல்லாம் ஒருத்தன் பொண்ணுங்கிறானே, தனியாக போக்காதீங்க, நைட் நேரத்தில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறானே அப்படிங்கிறப்போ அவங்களறையும் அவங்களுக்கே சிரிப்பு வந்திருக்கும். அட் த சேம் டைம் நம்மளை ஒருத்தன் மதிக்கிறான், நம்மளோட அப்பியரன்ஸை பார்த்து மூஞ்சி பாரு முகரைய பாரு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ டோஹிக்கு லீ மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது. எனக்கு லீயோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க, ஓவர் டூ பண்ணியிருக்க மாட்டாங்க. டோஹி வா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ எல்லாத்தையும் தாண்டி வா அப்படின்னு ஓவராக டைலாக்கெல்லாம் பேசாமல் 2 குழந்தைங்களோட அம்மா, நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் அவங்க மனசுன்னு என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக அமைதியாக இருப்பார். ஏன்னா ஆரம்பத்தில் டோஹியோட ஃபேமிலி இது எதை பற்றி அவருக்கு தெரியாது. டோஹியோட கையில் வெட்டிங் ரிங் இல்லை அப்படிங்கிறதுனால டோஹி மேபி கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவும் இருந்திருக்கலாம், இல்லை டைவர்ஸியாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். பட் அவர் பேசுகிறப்போ வேணும் ஃப்ளட் பண்ணுறாரு, ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியே தெரியாதுங்க. நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா எப்படி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்ப இருக்கும். அதுக்கப்புறமாக தான் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய வரப்போ இவரோட கண்ணோட்டம் கொஞ்சம் மாறும். 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் டூகியோட பொண்ணு அவங்க அம்மாவோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளோ நேச்சராக இருந்தது. ஆமாம், என் அம்மாவுக்கு நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் என் அம்மாவை மட்டும் பார்க்க முடியாது, அவளும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு, என் அம்மாவோட இடத்துல இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும்னு கண்டிப்பாக நான் நினைப்பேன், என் லவ்வை என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு பேசின விதமாகட்டும். அதே மாதிரி ஹீசு டூகியோட பையன், என் அம்மா பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது, என் அப்பா மட்டும்தான் நிற்கணும், என் அம்மாவை இன்னொருத்தர்கிட்டலாம் நல்லா தூக்கி கொடுக்க முடியாது, அம்மா அப்படிலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு அம்மா மேலே இருக்கிற பொசசிவ் ஆகட்டும் அதை மைண்டில் வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் அவன் யோசிக்காமல் இருந்த விதமாகட்டும் 2லேயுமே அவ்வளோ வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க. ஸோ ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியாக நான் என்ன சொல்லணும்னா, தாராளமாக இந்த ட்ராமாவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபைனல் பார்ட்லேயும் நான் நேமை மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஏதாவது மைனஸ் சொல்லணுன்னா தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதாங்க உண்டு. நான் ஜங்கிக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அது எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த ட்ராமாவை ஒரு 4 எபிசோட் எலாபரேட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ட்ராமாலேருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து நம்மளுக்கு லவ் கிடைக்கல அப்படின்னா உடனே டக்குன்னு வெளியே அந்த காதலை தேடி போகிறதோ இல்லை அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் பல பேர் வருவாங்க. ஃபஸ்ட் நான் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி இருக்குது, உங்ககிட்ட இருந்து எனக்கு சரியான அன்பும் கிடைக்கல, அட்டென்ஷனும் கிடைக்கல, நீங்கள் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு பொறுமையாகவும் சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் சண்டையும் போடலாம். இதுலேயும் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கல அப்படின்னா, போதும்டா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு மன முறிவுக்கு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே, அதாவது இன்னொரு லைஃப் பார்ட்னர் ஆளை தான் தீர்வு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா மீசுக் ஜங்கி இவங்க எல்லாருக்குமே தேவைப்பட்டது கொஞ்சம் சுதந்திரம். நாம் நம்ம இஷ்டப்படி கொஞ்சம் ப்ரீத் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பேஸ் தான். இன்னொருத்தன் வரணும், நம்மளை காதலிக்கணும், அவங்ககிட்ட இருந்து அன்பு கிடைக்கணும்னு இவங்க 2 பேரும் எதிர்பார்க்கல. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து காதல் கிடைச்சாதான்ப்பா நம்ம உயிரே வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. அதே மாதிரி ரிவெஞ்சுனா எடு கத்திய போடு ஸ்ட்ராட்டஜியை அவனை போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஏன்னா அப்படி பண்ணுற சமயத்தில் போகிறது நம்ம வாழ்க்கையும் சேர்த்து தானே, கொல்றதுனால அவங்க ஒரே செகண்டில் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் தண்டனையை நாம் தான் அனுபவிக்கணும். இவ்வளோ காலமாக அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு தண்டனைங்கிறப்போ அவங்கள ஏதாவது பண்ணிவிட்டு அதே தண்டனையை நாமளும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது அவங்க கிளியராக சொல்லுவாங்க. சச்சே, ரிவெஞ்சுனா சாஃப்ட் ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது அவங்க லைஃப் பார்ட்னர் பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஒன்றா மாறுங்க, மாறி எங்கள் கூட வாழ்ந்தாலும் ஓகே, அப்படி இல்லையா நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவங்கவுங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் யதார்த்தம். இந்த சமயங்களில் சில ட்ராமாஸ் நம்மளே நினைக்க வச்சிரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது, அந்த ஒய்ஃப் குடும்பக்காரியாக இருப்பா, பார்த்துட்டே இருக்கிற நம்மளுக்கு இந்த மனுஷன் ஏதாவது பொண்ணுக்கிட்ட சாதாரணமாக பேசினா கூட பரவாயில்ல, பொண்டாட்டி சரியில்லை, இவருக்காவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குதே பரவாயில்ல, இவங்க அஃபேர் வச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு நம்மளையே அது தப்புங்கிறத தாண்டி சிந்திக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் இவன் கொடுமைக்காரன்ப்பா, அந்த புள்ளிக்கு எவனோது கிட்ட இருந்து ஆறுதல் கிடைச்சா ஓகே தான் அப்படின்னு அது தப்பு தான் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை சிந்திக்க வச்சுருவாங்க. தான் லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து நம்மளுக்கு சரியான அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லி பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணி முடியல அப்படிங்கிறப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்கணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சரி கிடையாது, என் ஒய்ஃப் சரி கிடையாது, அதனால தான் நான் என்னோடய காதலை வெளியே தேடி போனேன் அப்படிங்கிறது எக்ஸ்கியூஸ் மட்டும்தான் அஃபேர் வச்சுக்கிறதுக்கு. அதை தாண்டி அவங்களும் ஒரு கேரக்டர்லெஸ் பர்சனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மீசுக் என் புருஷன் என்னை அடித்தாலும் உதச்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்காக தாங்கிக்கிறேங்கிறாங்க, அதையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அது அவங்க லைஃப், அவங்க சாய்ஸ், அவங்க முடிவு. அவங்க எதிர்த்து வெளியே ஃபைட்டும் பண்ணலாம், இல்லைப்பா
கடைசி வரைக்கும் எனக்கு தைரியம் இல்லை, இந்த லைஃப்பை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை கூட நான் ஏற்றுப்பேன். அது வந்து கோழைத்தனமான முடிவு, அவங்களுக்கு தைரியம் கிடையாது, ஒரு பொண்ணு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே அது அவங்க சாய்ஸ். இல்லை என்னை அடிமைப்படுத்துகிறாங்களா, அடிமைப்படுத்தட்டும், இதை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா ஓகே இருந்துட்டு போ. இல்லை இதை உடச்செறிஞ்சிட்டு நான் வாழ்வேன், எனக்கு இது பிடிக்கல, இதுலேருந்து நான் வெளியே வருவேன்னா ரைட், அதுவும் உங்களோட இஷ்டம். எல்லாருமே தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு வெளியே வரணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு அமுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு தனக்குள்ளேயே அழுதுட்டு வாழணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாமே அவங்கவுங்க கையில் இருக்கிற சாய்ஸ் தான். சிலருக்கு தைரியம் இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சிலருக்கு அது இருக்காது, பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா அந்த லைஃப்குள்ளேயே எப்படியாவது நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு பார்க்கலான்னு யோசிப்பாங்க. எல்லாமே அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். அதனால் எதையும் விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. இது ட்ராமா அப்படிங்கிறதுனால இது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. யாரோட பர்சனல் லைஃப்பும் அந்த விமர்சனத்துக்குள்ளே வர்றதுக்கு இல்லை. நாம் அவங்க லைஃப்பை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸும் இல்லை, தகுதியும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால் அவங்க லைஃப்பில் ஐயோ இப்படி நம்மளுக்கு நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிக்க தான் முடியும். ஆனால் உண்மையிலே இந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்து தாங்கவே முடியாத சோகத்தை நமக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் உண்மையிலே நம்ம என்ன முடிவெடுப்போன்னே சொல்ல முடியும். யோசிச்சு வேணால் பார்க்கலாம், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவள் கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு திங்க் மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. அச்சோ அந்த பொண்ணுக்கு நடந்த கஷ்டம் நம்மளுக்கு நடந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னு யோசிக்க முடியுமே தவிர, அந்த பொண்ணு பட்ட அடி, மீசுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அடித்தாங்க, அவன் கையை பிடிச்சி திருப்பி அவன் மூஞ்சிலே குத்தி இருக்கணும் அப்படின்னு பார்க்குற நம்மளுக்கு தோணும். இந்த பிள்ளை என்ன இப்படி இருக்கா அப்படின்னா நம்ம மீசுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அடி வாங்குற மீசுக்கு தான் ஒவ்வொரு அடியோட வழியும் தெரியும். ஆர்ஃபனேஜில் வளர்ந்த மீசுக்கு தான் அந்த கஷ்டமும் தெரியும். எனக்கு தான் குடும்பம் இல்லை, நான் பெற்ற பொண்ணுக்காவது அந்த குடும்பம் வேணும்னு நினைக்கிறேன். அந்த வழி நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. ரொம்ப ஈஸியாக அவனை அடிச்சிருக்கணும், அவனை கொன்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது சரியாகவும் வராது. அடுத்தவங்க லைஃப்பில் இப்படி ஒரு முடிவை கொடுக்கறது சரியும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். தென் நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். இதை நான் பிளாக் சென்டர்லாம் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ட்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணப்பே சொல்லியிருப்பேன். நம்ம லைஃப் பார்ட்னரை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிச்சி போகும். கண்டிப்பாக அங்கே அப்பியரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணோம். பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான், இந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கான்னு நம்மளுக்கு பிடிச்சும் போகும், பழகவும் ஆரம்பிப்போம். பழக ஆரம்பிக்கிறப்போ அவங்க கேரக்டர் ஏதோ சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ தப்பாக இருக்கே, நம்மளுக்கு இவங்க ஒத்து போக மாட்டேன்றாங்களே அப்படின்னு தோன்றப்போ அழகு அங்கே வேலை செய்யாது. அந்த வேவ் லென்த், அந்த மனசு ஒத்து போகிற விஷயம் வேலை செஞ்சு 2 பேர் வேண்டாப்பான்னு பிரேக்கப் பண்ணிப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்தாலும் இதுதான் நடக்க போகுது. இல்லை நம்ம லைஃப் பார்ட்னர் ஆம்பளையோ பொம்பளையோ அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க, நமக்கு தெரிய வந்துடுச்சு. அப்போ ஒரு பொண்ணு என்ன நினைப்பா, பரவாயில்லப்பா என் ஹஸ்பண்ட் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், நமக்கு தெரியாமல் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நினைப்போமா? இல்லை என் பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா, அதனால தான் நம்ம இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறான், இன்னொருத்தர் நம்ம லைஃப்பில் வரா, இருந்துட்டு போட்டுன்னு விடுவோமா? ஸோ அங்கே அழகு அப்படிங்கிறது ப்ளே ஆகாது. நம்மளுக்கு லாயலாக எல்லாம் போயிட்டாங்களே, நம்ம காதல் அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் தோணும். என்னதான் ஒருத்தங்க அப்பியரன்ஸை பொறுத்து நம்ம லைஃப்குள்ளே அவங்கள நாம் அலோவ் பண்ணாலும் நம்ம லைஃப்பில் அவங்க அதிகமாக சஸ்டெயினாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில கேரக்டர் ஒத்து போகிறது, லாயலாக இருக்கிறது. நமக்காக அவங்க எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறாங்க, அவங்களுக்காக நாம் எந்த அளவுக்கு சில விஷயங்களை பொறுத்து போகிறோம், அவங்க உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறோமா, நம்ம உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, எனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ என்னோட இடத்துல நின்று பார்க்குறாங்களா, எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற இத்தனை விஷயம்தான் நம்ம லைஃப்பில் அவங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று அடிபட்டு போகிறப்போ அவங்க பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருந்தாலும் சரி, செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் சரி, வெறுப்பு தான் நம்மளுக்கு அவங்கள பார்க்குறப்ப வரும். இதுக்கப்புறம் இந்த ட்ராமா பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சீன்லையும் அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சில ட்ராமாஸ் எல்லாம் பார்க்காதீங்க, என்னோட வாய்ஸ் ஓவரே போதும்னு சொல்லிடுவேன். பட் இந்த ட்ராமா கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். என்னோட வாய்ஸ் ஓவர் கேட்டதுக்கு அப்புறமாக இந்த ட்ராமாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிபி பண்ணி சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி சூப்பரான ஒரு ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பை டியர்ஸ்.